வணக்கம். ஆஷாட நவராத்திரியின் 8ஆம் நாளான இன்று நமக்காக வந்திருக்கக்கூடிய தேவதை மகேஸ்வரி பாதா. மகேஸ்வரி பாதா அப்படிங்கிறவங்க மகேஸ்வரனோட சரி பாதி, சிவனும் சக்தியும் சொல்லுவோம் இல்லையா, அவங்களோட பிரதிபலிப்பு தான் இவர்கள். சரி, இவங்க நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா அன்பு, மாசற்ற அன்பு அப்படி அள்ளி வழங்கக்கூடிய தேவதை தான் இவங்க. நம்ம சொல்லுவோம்ல அன்பே சிவம் அப்படின்னு, அதே போல இந்த சக்தி அன்பே சக்தியா உருவமா இருக்காங்க அப்படிங்கிறது போலதான் இருக்கு. இந்த காலத்துல பொண்ணோ பொருளோ கூட சம்பாரிச்சிடலாம், உண்மையான அன்பை சம்பாதிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அதே போல நம்ம அன்பை கொடுக்கலாம் அப்படின்னாலும் சுத்தி இருக்கிறவங்க கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த போல காலகட்டங்களில் நீங்க இருக்கீங்க, அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த தேவதையோட கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கட்டும். அந்த பரிபூர்ண அன்பை நீங்க உணர்வீங்க. சரி, இந்த அன்பை நான் எப்படி உணரலாம் அப்படின்னா, இவங்களுடைய நாமம் இருக்கு இல்லையா, ஸ்ரீ மகேஸ்வரி பாதா. உங்களோட தெய்வீக பண்புகள், உங்களோட அன்பு எல்லாத்தையும் எனக்கு கொடுங்க, உங்களோட அருட்கடாட்சத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு மனசார உங்களோட இதயத்தின் மையத்துல அவங்கள நினைச்சு நீங்க தியானம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதை நீங்க உணர்வீங்க. அவங்களோட அன்பை நீங்க உணர முடியும் அப்படிங்கிறது போலதான் இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. அதே போல் சப்தங்கள், சங்கு சப்தமாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், இல்லை மிருதங்கமாக இருக்கட்டும், இந்த மாதிரி இசை உங்களுக்கு மங்களகரமான இசை வாத்தியங்கள் வாசிக்க தெரிஞ்சால் வாசிக்கலாம், இல்லை யூடியூப்ல கேட்கலாம். ஏதோ ஒன்று இசை வாத்தியங்கள் ஒழிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருந்து தியானம் பண்ண முடிஞ்சால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இங்கே தெரியக்கூடிய விஷயங்கள். நான் சொன்னல சக்தியின் சொரூபமாக தான் இருக்காங்க அப்படின்னு. அதே போல் அவங்களுக்கு நெற்றி கண் இருக்கு, அவங்க நந்தி தேவன் மேலே அமர்ந்தும் இருக்காங்க. ஸோ ஒரு சிவனோட அருளும் சக்தியோட அருளும் இணைஞ்சு கிடைச்சா எப்படி இருக்கும், அது போல தான் இந்த வாசிப்பு எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த உணர்வு ஒரு தெய்வீக தன்மையோட இங்கே என்னால் உணர முடியுது. அதே போல இவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்திகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்பா இருங்க, அமைதியா இருங்க, ஞானத்தோட இருங்க, இந்த ஞானத்துக்கு தேவையான தியானத்தை பழகுங்க அப்படின்றாங்க. தியானம்ங்கிறது என்ன, விழிப்பு நிலையில இருக்கக்கூடிய விஷயம் தான். ஓகேவா? ஸோ விழிப்பு நிலையிலேருந்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப சரியாகவும் இருக்கும். ஸோ இவங்களை இருந்து பார்க்கும்போது வரக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்துட்டேன். யாருக்கு எது பொருந்ததோ எடுத்துக்கோங்க. நன்றி.